ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். லைக் 6 to 10 நான் என்ன பண்ணேன்ட்டு. ஸோ எல்லா ஈவினிங்கும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஈவினிங் வந்து வெளியே வந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன் எங்கே வந்திருக்கோன்ட்டு. இங்கே பார்த்துட்ருக்குது சன்செட் ஆச்சா. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ நம்ம வந்திருக்கிறது சேனலில் சன்செட் லைப்ரரி தான். கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்தேன். ஸோ கோவப்படாதீங்க. ஸோ கொஞ்சம் புக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதுக்கு தான் வெளியே வந்திருக்கோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1 மந்த்க்கு முன்னாடி கொஞ்சம் புக்ஸ்லாம் எடுத்தேன். ஸோ அது ரிட்டர்ன் பண்ண டைம் வந்துடுச்சு. ஸோ புது புக் எடுக்கலான்னு தான் வந்ததே. ஆனால் கிளம்புன அவசரத்தில் மெம்பர்ஷிப் கார்டை வீட்டிலே விட்டு வந்துட்டேன். ஸோ பாஸ்ட் 1 இயராக தான் நான் லைப்ரரி போக ஸ்டார்ட் பண்ணேன். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எங்களோட மோஸ்ட் ஆஃப் த மீட்டிங் பாயிண்ட் வந்து லைப்ரரியில் தான் நடக்கும். அவங்க வந்து புக்ஸ் எடுக்க வருவாங்க. அப்படி பழக்கப்பட்டது தான் எனக்கு லைப்ரரி. ஸோ ரொம்பவே பிடிச்சி போயிட்டு நானும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரூமும் வச்சுட்ருப்பாங்க. இந்த ரூம் வந்து நம்ம முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் லைக் இல்லைனா வந்து நல்லா குவைட்டாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ரூம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே செக்ஷன் வைஸாக வச்சுட்ருப்பாங்க. புக்ஸ் லைக் கிட்ஸ் செக்ஷன், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ரீடிங் ஸ்பேசஸில் வந்து நிறைய செப்பரேட்டாக வச்சுட்ருப்பாங்க. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயும் இருக்கிறதால நம்மளுக்கு புக் வந்து ஈஸியாக பிக் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலாக பார்க்க போனால் 3,00,000க்கும் மேற்பட்ட புக் வந்து இந்த லைப்ரரியில் இருக்குங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டடி ரூம் வந்து முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணுன்ட்டு. ஸோ இஃப் யூ இன்கேஸ் நீங்கள் வேணும்னா அங்கே இருக்க சிஸ்டம்லேயே போய்ட்டு ரிசர்வ் ரூம் கொடுத்தா போதும். உங்களுக்கு எந்த டேட்டில் வேணும் அப்புறம் அவைலபிள் டைம்லாம் அதுவே காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த டைம் ப்ரிஃபரபுளோ அந்த டைமை வந்து ப்ரிஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் டேர்ம்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் லேர்னிங் கூட இருக்குது லைப்ரரியில். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி இது வச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் மெம்பர்ஷிப் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் பின் போட்டால் போதும். அதுவே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும் புக்ஸ் எல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய கம்யூனிட்டி பசில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே யாரும் இதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. 1500 பீசஸ்ங்க இது. ஸோ லைப்ரரியில் பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா ஜாலியாகவே இருக்கும். சம்மர் ஈவெண்ட்ஸ்லாம் போடுவாங்க சில லைப்ரரியில். ஸோ இதில் வந்து ரிசப்ஷன்லேயே வச்சுட்ருப்பாங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கல்ச்சுரல் பாஸும் தராங்க லைப்ரரியில். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஃப்ரீ அட்மிஷன் டிக்கெட்ஸ், பார்க்கிங்லாம். ஸோ வந்த வேலை முடிஞ்சாச்சு. புக்கை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாண்ட்லர் பார்க் தான் இருக்கும். ஸோ வாக்கிங் ட்ரைல்ஸ்க்கு பர்ஃபெக்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈவினிங்காக ஒரு வாக் போனால் சாண்ட்லர் பார்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வெளியே வந்ததால் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து டின்னர் தான். ஸோ டின்னருக்கு நாங்கள் வந்த பிளேஸ் தான் வாக் அண்ட் சிசில் இந்தியன் ஃபியூஷன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆம்பியன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் செகண்ட் டைம் வரேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் போடுற மாதிரி. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும். ரொம்ப ஹையாலாம் வச்சுட்ருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை இது. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டது சூப் தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இங்கே. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா மிக்சரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே தூவி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு.
ஸோ காரம் எனக்கு கம்மியா இருந்துச்சு. ஆனா நான் பெப்பர் நெறைய போட்டுக்கிட்டேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சரி நீங்க போனீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாலிபாப் தான் ஆர்டர் பண்ணேன். அவங்க எப்பவுமே வந்து சாஸில டிப் பண்ணி தருவாங்களாம். நான் சொன்னேன் எனக்கு வேணான்ட்டு. ஸோ சாஸ் வந்து தனியா குடுத்துட்டாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. தனியா சாப்பிடும்போதும் சரி, டிப் பண்ணி சாப்பிடும்போதும் சரி. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இது பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரீட் ஸ்டைல் நூடுல்ஸ் தான். ரொம்பவே அடிபொலியா இருந்துச்சு. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட் இது. ஸோ நம்ம ஊர் டேஸ்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா, முகலாயம் கூட் பிரியாணி அவ்வளோ சாஃப்ட்டா இருந்துச்சு மட்டன். ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டும் கூட. ஃபைனலா ஒரு ப்ளூ மொஜிட்டோ வாங்கி முடிச்சாச்சு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு இது. ஸோ வீட்டுக்கு வந்து 2 ரவுண்ட் வாக்கிங்கும் போயாச்சுங்க. ஸோ இப்படி தான் என்னோட ஈவினிங் போச்சு ஃப்ரம் 6 to 10 பிஎம். ஸோ உங்களோட ஈவினிங் எப்படி போச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். See you on the next video. Bye bye and thanks for watching.